Hi friends, welcome to my channel Yummy Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருக்கும் பிடிச்சமான பூரி குருமா தான் பார்க்க போறோம். பொட்டேட்டோ மசாலா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பவுல்ல நான் 1 கப் ஆஃப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 tablespoon of salt உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் பிசைஞ்சு எடுத்துக்கணும். பூரிக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட வேண்டாம், கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1/2 அன் ஹவர் கழிச்சு இப்போ நான் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நான் ஒவ்வொரு உருண்டைங்களாக ஒட்டி எடுத்துக்கிறேன். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாலும் நல்லா பூரி உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். மாவும் நல்லா ஊற நல்லா சாஃப்டாகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஊறிட்ட அப்புறம் நல்லா சாஃப்டாகிடும். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைங்களும் உருட்டி எடுத்துக்கிறேன். நான் நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பூரி கட்டில் அடியில் நான் வந்து ஆயில் தேய்ச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் மாவு வச்சு நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு இப்போ தேய்ச்சி நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்க வேணாம், திக்காக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது சூடான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்ல சூடான ஆயிலில் பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோ குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் 3 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள்ஸ்பூன் சனா தால் ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பும் கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 2 பச்சை மிளகா, 1 கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதிலேயே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலர் மாறக்கூடாது. இந்த பாதி ஒரு 40% இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆனியன் 50% வெந்தால் போதும், கருகக்கூடாது வெங்காயம். இப்போ இதில் வந்து நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஆனியனோட ஸ்வீட்னஸ் இல்லாத இருக்கும். இப்போ நான் இதில் வந்து பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஃபஸ்ட்டே வந்து பொட்டேட்டோ ஃபுல்லாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ நான் வந்து இதில் 1/2 டொமேட்டோ கொத்தமல்லி தழை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி, அப்போ தான் ஒரு ஃப்ளேவருக்காகும் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பூரி பொட்டேட்டோ குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.